இப்போ சப்போஸ் வந்து பூர்வீக சொத்தா இருக்கு, இப்போ தாத்தா சொத்தா இருக்கு, பட்டா தாத்தா பேர்ல இருக்கு, பட்டாக்கு அப்ளை பண்ணா பட்டா ஈஸியா கிடைக்கும். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து பட்டான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக்கி இன்னைக்கு வந்து ஜனங்க மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்காங்க. அதாவது அதை டாக்குமெண்ட் எல்லாருமே என்னன்னா அது நீதிமன்றம் போகணும் அப்படி இப்படிங்குவாங்க. ஓகே, அது ஏற்கனவே பட்டா இருக்கு, பத்திரம் இல்ல. அந்த காலத்துல வந்து பத்திரங்கள் கிடையாது. இதுக்கு வந்து நீங்க வழக்குன்னு போனீங்கன்னா சிவில் வழக்கு பல ஆண்டுகள் ஆகும். இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா வீடு, சொத்து மற்றும் நில பிரச்சனைகள்ல வந்து எப்படி நம்ம சட்டப்பூர்வமா ஈஸியா விடுதலை பெறலாம்ங்கிறத பார்க்க போறோம். அதை பத்தி நமக்கு தெளிவா எடுத்து சொல்றதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. First we have with us Gangadharan sir. வணக்கம் சார். வணக்கம். He has more than 13 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இருக்கிறது ஜெயகண்ணன் சார். வணக்கம் சார். He has more than 25 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. சார், இந்த சொத்து பிரச்சனைகள், நில பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு நம்மளுக்கு வழக்கமாக ஒரு காலர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா இல்லை வந்துட்டு எனக்கு பிரச்சனை இருக்குது, பட்டா எனக்கு மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க எப்படி சரி ஈஸியாக வந்துட்டு ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு? இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் வந்து பட்டாவுக்காக விஓ, ஆர்ஐ, தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர் அது வரைக்கும் படிப்படியாக போயிட்டு இருக்காங்க. ஒரு இடம் வாங்குகிறாங்க, ஒரு சேல் டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்டை வச்சு விஓ கிட்ட நம்ம அப்ளை பண்ணலாம் பட்டாவுக்காக, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாரு. சில லேண்டை வந்து ரிஜிஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க, லேண்டு சேல் டீட் இருக்கும், ஆனால் அந்த இடம் வந்து வேறு வகையான லேண்டாக இருக்கும். வாட்டர் பாடி லேண்டாக இருக்கும், கண்டோன்மெண்ட் லேண்டாக இருக்கும், இல்லை அனாதி இடமா இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் பட்டா மாற்றத்துக்கு முடியாது, அப்போ அது கஷ்டம். அது இது ஒன்று. இப்போ சப்போஸ் வந்து பூர்வீக சொத்தாக இருக்குது, இப்போ தாத்தா சொத்தாக இருக்குது, பட்டா தாத்தா பேரில் இருக்குது, வாரிசு லீகல் யார் இருக்காங்களோ அவங்க பேரை இன்னாக்ட் பண்ணி நம்ம பட்டாக்கு அப்ளை பண்ணால் பட்டா ஈஸியாக கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் கடலில் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து பட்டான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக்கி இன்றைக்கி வந்து ஜனங்க மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்காங்க. பட்டான்றது வாங்குறது மிகப்பெரிய ஈஸியான ஒன்று. பட்டா உங்களுக்கு சேல்டி டாக்குமெண்ட் இருக்கா, நீங்கள் டைரெக்டாக விஓ அப்ளை பண்ணலாம். விஓ சப்போஸ் 60 நாளுக்குள்ள உங்களுக்கு பட்டா தரலையா, நீங்கள் வந்து அப்பீல் தாசில்தார் கிட்ட போகலாம். தாசில்தார் உடனே நடவடிக்கை கிடைக்கலையா, நீங்கள் ஆர்டிஓ கிட்ட போகலாம், டிஆர்ஓ கிட்ட போகலாம். இவங்களும் நடவடிக்கை கிடைக்கலையா, கலெக்டர் அணுகலாம். இப்படி படிப்படியாக போய் நீங்கள் பட்டாவை ஈஸியாக வாங்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, புரோக்கரை அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே மக்களே டைரெக்டாக போய் சென்று பட்டா வாங்கக்கூடிய, பட்டா வாங்குறது மிகப்பெரிய ஈஸியான ஒன்று இது. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். அதாவது எங்க அத்தை ஒருத்தவங்க எனக்கு உயில் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே. அவங்க கணவருக்கு கிடைச்ச பூர்வீக சொத்து அது. ஓகே. அவர் இப்ப இறந்துட்டாரு, அவங்களும் இப்ப இறந்துட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு எந்த விதமான வாரிசு இல்ல. ஓகே. அந்த உயில்ல வந்து விடுபட்ட சொத்தை அறிந்து கொள்ள வேண்டியதுன்னு ஒரு வாக்கியம் போட்டிருக்காங்க. ஓகே. ஒரு மனைவிக்கு தெரியாமலே அவரு வித்திருக்காரு 2005ல. ஓகே. அது இப்பதான் எனக்கு தெரிய வருது. ஓகே சார். அது பார்ட்டிஷன் கேட்க முடியுமா மேடம்? அதுல ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயகண்ணன் சார் கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, உங்களுடைய உயில் வந்து உங்களோட அத்தை எழுதி வச்சாங்களா உங்களுக்கு? எனக்கு அத்தை எழுதி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் கிடைச்ச சொத்து வந்து அவருக்கு பூர்வீகமா அவங்க பெரியப்பா எழுதி வச்ச சொத்து, அதுவும் உயில். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுடைய அந்த சொத்து வந்து உங்களுக்கு உயில் எழுதுனதுக்கு பிறகு அவங்க கணவர், அவர் பிள்ளைங்க யாராவது இருந்தாங்களா? இல்லை சார். இல்லை, அவங்களுக்கு உங்கள் அத்தைக்கு வேற குழந்தைகள் உண்டான்னு கேட்குறேன். இல்லை, யாரும் இல்லை. அந்த உயில் எழுதுனது அவங்க கணவருக்கு தெரியுங்களா? அவருக்கும் தெரியாது. அவர் இறந்து விட்டாரு 2011ல. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எழுதுறாங்க? ஆமா, அவங்க தான். நான் தான் அவங்கள பராமரிச்சு பார்த்துக்கிட்டேன். இல்லை, இப்போ யாருக்கு வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க? யார் வித்தாங்க? இப்போ அவங்க அவரு மனைவி தெரியாமலே வித்திருக்காரு 2005ல. அப்போ உயிலே செல்லாதுங்க. எப்படி சார்? அந்த இவங்க எழுதுனதா? ஆமா, அவங்க உயில் வந்து விற்பனை ஆனதை வந்து எழுதியிருக்காங்க. விற்பனை ஆனது அது எழுதுறது சார், அது விடுபட்டு போச்சு. அது இப்பதான். இல்ல, நான் கேட்குற கேள்வி என்னன்னா, கணவர் வந்து ஏற்கனவே மனைவிக்கு தெரியாம விற்றுருக்காருன்னு சொல்லி விற்பனை பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. இப்போ அந்த சொத்தை நீங்க உயில் எழுதுறது வந்து எப்படி? அந்த சொத்து எனக்கு உயில்ல காட்டல, வேற 2 சொத்து கட்டிட்டாங்க. அதுல பட்டாலாம் வாங்கிட்டேன். அந்த சொத்து உங்களால வாங்க முடியாதுங்க. அது ஆல்ரெடி வந்து சேல்டு முடிஞ்சிருச்சு. சரிங்களா?
அது பூர்வீக வாரிசு முறைப்படி இந்த அம்மாவுக்கு கிடைக்காதா? வாரிசு முறைப்படினா அவங்களுடைய வாரிசுகள் இருந்தால் கிடைக்கும். நீங்கள் வந்து அடுத்த இதுதானே வர்றீங்க. உங்களை தான் நான் பராமரித்து பார்த்துக்கிட்டேன். அதற்கான லீகலர்லாம் உங்களால் வாங்க முடிஞ்சால் நம்ம வேணால் லீகலாக ஃபைட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ. வாரிசு சான்றிதழ் வாங்குனீங்கன்னா பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு அடுத்த கால் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மாதவன் குரம்பேட்டையில இருந்து கால் பண்றோம். ஓகே சார், சொல்லுங்க சார். சார், நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்கேன் மேடம். ஓகே சார். அந்த இடம் வந்து இப்போ நான் அது செக் பண்ணேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து என்னன்னா பட்டா இருக்கிற இடத்துல வந்து பத்திரம் கிடையாது. ஓகே. பத்திரம் இருக்கிற இடத்துல பட்டா இல்லை. ஓகே. இப்போ அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா நான் பத்தா வந்து இந்த பிரிவன் வந்து வந்திருக்கு. ஆனா பத்திரம் வந்து வேற இடத்துல இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு பட்டா இல்லை. ஓகே ஓகே. இதை நீங்க வாங்கும் போதே பார்க்கலையா சார் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி? இல்ல, அது லீகல் ஒப்பீனியன்னா நாங்க வந்து ஆரம்பிக்க சொல்ல 2வது பார்ட்டி நான் வாங்குறது, அதாவது 3வது ஆள் நான் வாங்குறது. ஓகே ஓகே. அவங்க மாத்திட்டு கடைசியில் 3வது ஆள் நான் வாங்க சொல்ல பத்திரத்துல வந்து வேற இடம் இருக்கு. ஓகே. பட்டா வந்து இன்னொரு இடத்துல இருக்கு. ஓகே ஓகே சார். உங்க கேள்விக்கு வந்து எப்படி இதை லீகலைஸ் பண்ணலாங்கிறத தெளிவா வந்து கங்காதரன் சார் எடுத்து சொல்லுவார், சொல்லிடுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ அந்த இடம் இந்த பட்டா வேற இடத்த காட்டி உங்களுக்கு வித்துருக்காங்க. ஆமா சார். ஆமாம், நீங்கள் தான் அதை செக் பண்ணி வாங்கணும். ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி லீகல் பார்த்து அதை வாங்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பட்டா ஒரு இடம் காட்டுவாங்க. இப்போது இப்படி பண்ண முடியாது சமீப காலத்தில். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, விஓ கிட்ட போயிட்டு சரி சார், நீங்கள் சேல் டீட் வச்சுருக்கீங்களே, ஆமாம் சார், அந்த சேல் டீட்டுக்கு பட்டா கொடுக்க சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி சார். அப்ளை பண்ணீங்களா? இல்ல, அது பட்டா அப்ளை பண்ணி என் பேர்ல மாறிடுச்சு. ஆனா இன்னொரு இடத்துல அது பட்டா கிடைக்குது. ஆனா அந்த இடத்துக்கு வந்து பத்திரம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ இப்போ இந்த இடத்துக்கு வந்து பட்டா நீங்கள் வாங்கின இடம் வந்து பட்டா இடம் தான். ஆனா பட்டா இடம் தான். சரி, ஓகே. நீங்கள் உங்களுக்கு அந்த ரெக்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஆர்ஓ கிட்ட ஒரு மனு கொடுங்க. சரிங்க சார். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரெக்டிஃபிகேஷன் பண்ணி இது என்ன வகையான லேண்டு, இது வந்து பட்டா வந்து உங்கள் பேரில் மாறுறது செல்லுமா செல்லாத அந்த கிளாரிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஓகே சார். டிஆர்ஓ கிட்ட கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேம். ஓகே மேம், சொல்லுங்க மேம். நாங்க 3 பொண்ணு ஒரு பையன். ஓகே. நாங்க எல்லாரும் சென்னையில தான் இருந்தோம் மேம். ஓகே. தம்பி வந்து இப்ப திடீர்னு அப்பா வந்து 2 ஏக்கர் நிலத்தை என் பேர் மேல எழுதி வச்சாரு. உங்களுக்கு எல்லாம் சொத்துல பங்கு இல்ல, அது பூர்வீக சொத்து மேம். ஓகே. தாத்தா பாட்டி சொத்து. ஆனா தம்பி வந்து எல்லா பேப்பரும் அவர் பேர்ல தான் இருக்குது. எங்களால கிராமத்துல பொண்ணுங்க எல்லாம் பாகம் தரமாட்டாங்க, நீங்க எங்க போறீங்களோ போங்க அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது, தம்பி கிட்ட தான் இருக்கு. ஓகே ஓகே. இதுல உங்களுக்கு ஒரு பாகம் எப்படி வாங்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க மேம். நாங்க 3 பொண்ணுங்களும் எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சு தெரியல மேம். ஓகே மேம், ஓகே. உங்க கேள்விக்கு நம்ம விளக்கணை எடுத்து சொல்லுவாங்க மேம். ஜெயகண்ணன் சார். அம்மா, சென்னையில் எங்கம்மா நீங்க, எந்த பகுதி? பெரம்பூர் பக்கத்துல இருக்கணும் சார். சரி, சொத்து இருக்கிறதுமா? தாத்தா பேர் மேல இருக்கு. அதான் எந்த பகுதியில சொத்து இருக்கு, சென்னையிலயா வெளியிலயா? சென்னையில ஊர்ல சார், திண்டிவனத்துல. திண்டிவனத்துல சொத்து இருக்கு. ஆமாங்க சார். இப்போ உங்க 3 உங்களோட சகோதரிகள் 3 பேரும் ஒற்றுமையா தான் இருக்கீங்க? ஆமாங்க ஆமாங்க சார். யாரு இப்ப அவரு உங்க தம்பி தான் அந்த மாதிரி பிரச்சனை பண்றாரா? ஆமாங்க ஆமாங்க சார். தம்பியும் அப்பாவும் கூட சேர்ந்துனாரு கூட. இது வந்து இது தாத்தா சொத்து. ஆமாங்க சார். சரி, நீங்க ஒண்ணும் இல்ல, 3 சகோதரிகளும் அவங்க மேல சிவில் வழக்கு போடலாம். எங்க கிட்ட எந்த பேப்பர்ஸும் இல்ல. ஒண்ணும் இல்ல, உங்களோட சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் பத்திரப்பதிவு துறையில நீங்க காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. நகல் ஆவணங்கள் கேட்டு பதிவு பண்ணலாம். அந்த ஆவணங்களை உங்க திண்டிவனத்துல இருக்குள்ள சார்பதிவாளர் அலுவலகத்துல உங்க சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்டை நீங்க வாங்கலாம். அப்படிங்களா சார்? ஏன்னா எங்க தம்பி வந்து மோசடி பண்றாரு. எங்க அப்பாவும் அதான் உங்க சகோதரருக்கு உங்க தந்தையும் அவரும் வந்து அவருக்கு ஆதரவா இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு ஒரு சந்தேகம். சரிங்களா? அது உங்களுக்கு நீங்க உடனடியா அதை சிவில் வழக்கு தாக்கல் பண்ணலாம். நம்ம கூட காலர் செஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. 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 ஹலோ சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து சிவகுமார் மேடம். சொல்லுங்க சார். நாங்க வந்து தலைமுறையா ஒரு 80 வருஷமா ஒரு இடத்துல வசிச்சு, ஒரு மத்த இடத்துல வந்து வசிச்சு வச்சிருக்கோம். ஓகே சார். அது வந்து எங்க அப்பாவுக்கு வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்துருக்காங்க எங்க அப்பாவுக்கு. ஓகே.
அவர் வந்து இப்ப 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டிட்டாரு. ஓகே. வீட்டுக்கு பின்னாடி வந்து காலி மனையா இருந்துச்சு. அந்த காலி மனையில ஒரு 4 அடி சேர்த்து கட்டிட்டாரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓகே சார். இப்ப அந்த இடம் வந்து ரொம்ப நாளா அவன் பொது பாதையாவும் காலி மனையா தான் இருந்துச்சு. இப்ப 40 வருஷம் கழிச்சு அவன் வந்து ஒருத்தவங்க வந்து இது இடம் வந்து எங்களோடது, எங்களுக்கு நீங்க வந்து 4 அடி இழுத்து கட்டிருக்கீங்க, எங்களுக்கு இடிச்சு கொடுங்க அப்படின்னு வந்து நின்றுட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. அவங்க இப்ப நாளா இங்கதான் இருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க அப்பா வாங்கினாராம், ஒண்ணுமே கேட்கவே இல்லை. இப்ப திடீர்னு வந்து இது இடம் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே சார். அப்புறம் அந்த இடம் வந்து பொது பாதையா தான் இருக்கு, ஒரு 80 வருஷமா இருக்கு. இப்ப வந்து எனக்கு அந்த பாதையாவும் இருக்கு, காலிமனையாவும் இருந்த இடத்துல இப்ப திடீர்னு ரெக்கார்டை கொடுத்து இடம் எங்களோடது, நீங்க 5 அடி சேர்த்து கட்டிட்டீங்க, எங்களுக்கு இடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதுக்கு ஏதாச்சும் லீகலா அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா சார்? அவங்க இப்பதான் அவங்க அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்களாம். அதுக்கு போய் இப்ப பட்டா ரெடி பண்ணி கொண்டாந்துருக்காங்க. ஓகே ஓகே சார். அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி இப்ப காட்டுது. ஓகே ஓகே புரியுது. நாங்களாம் 60 வருஷமா அந்த இடத்துல வீடு கட்டி அந்த 60 வருஷமா இருக்கிறோம். இப்ப நாங்க 5 அடி சேர்த்து கட்டிட்டீங்க, எங்க இடமா இருக்கு. ஓகே. இது 100 வருஷமாவே யாருமே புலங்கல. எங்க வீட்டுக்கு பின்னாடி 100 வருஷமாவே எங்க தாத்தாட்டையும் கேட்டேன், 100 வருஷமாவே யாருமே புலங்கல, சும்மா தான் பாதையா தான் கிடக்கு அப்படின்னாரு. ஓகே ஓகே புரியுது சார். உங்க கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. கங்காதரன் சார். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். சார் சார் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நம்ம வழக்கறிஞர் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். சார் சார் வணக்கம். சார் இப்போ என்னன்னா, இப்போ வந்து அப்பாவுக்கு பட்டா கொடுத்து 80 வருஷம் ஆகுது. அப்பாவுக்கு பட்டம் கொடுத்து 80 வருஷம் இல்லை. அப்பாவுக்கு பட்டம் 91லயே நம்ம தான் அப்பாவுக்கு பட்டம் கொடுத்தோம். ஆனா 80 வருஷமா நம்ம அப்பா தலைமுறையா இருக்காங்க. ஓகே ஓகே. எத்தனை எவ்வளோ சென்ட்டுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க? எவ்வளவு சென்ட்னு அது எனக்கு தெரியலைங்களே. ஆனா ஒரு 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 1200 தான் இருக்கும். அவரு ஒரு அந்த அரை பிளாட் அளவு தான் இருக்கும். 3 சென்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார். இப்போ என்னன்னா, இப்போ எந்த ஒரு இடமும் வந்து அவங்க வந்து பட்டா இருந்து டாக்குமெண்ட் இருந்து அவங்க வந்து கேட்டாங்கன்னா சட்டப்படியா அதை வந்து நம்ம தெரியாம கட்டிட்டா கூட சட்டம் வந்து அவங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அது. சரிங்களா? நீங்க சப்போஸ் உங்களுக்கு பொது பாதை இருக்கு, அந்த விஓ கிட்ட போயிட்டு பார்த்து எஃப்எம்பி கட்சியில் என்னென்ன வகைப்பாடு இருக்கு, என்னென்ன மாதிரியான நில வகைப்பாடு இருக்குன்னு பாருங்க, எடுத்து பாருங்க. இப்போ லேட்டஸ்டா அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்களா பாருங்க. இல்ல அவங்க ஆல்ரெடி அப்படி இருக்குன்னா நீங்க அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சொல்றாங்களோ இல்ல அந்த அந்த 5 அடியே கேட்டு பாருங்க வேலைக்கு. இல்லைன்னா வந்து அவங்க கோர்ட்டுக்கு லீகலா போறாங்கன்னா நீங்க லீகலா கவுண்டர் போட்டு அந்த இடத்த வந்து நாங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அதை கிரியா பண்ணி நாங்கள் வாங்குறோம்னு சொல்லி கிரியா பண்ணி வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கோர்ட்டே வந்து ஒரு காம்ப்ரமைஸாக பேச உங்களுக்கு அலோவ் பண்ணும். இது முதல்ல வந்து நீங்கள் இப்போ ஈஸி போட்டு பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் அவங்க மாறி இருக்கு, அது உண்மையாக போய்ன்றதை செக் பண்ணுங்க. இல்லை அது வந்து இப்போ எங்கள் அளவோட நாங்கள் ஒரு 5 அடி அங்கிட்டு போயிருக்கீங்க, அது உண்மைதான் ஐயா. சரி. அவங்க இடம் வந்து என்ன சொல்றது, ஒரு 70-80 வருஷமா அது காலி மனையாவும் பாதையாவும் தான் இருக்கு. ஐயா நீங்கள் எத்தனை ஆண்டுகள் காலியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு இடம் காலியா இருக்குன்னு நம்ம கட்டிட்டு எந்தன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு வந்து லீகலா நீங்க அந்த இடம் சேல் டீட் இருக்கணும், பட்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் சொந்தமாகும். நீங்க காலியா இருக்கு 100 வருஷம் காலியா இருக்கு 50 அதெல்லாம் சொல்ல முடியாது சட்டத்துல. நீங்க தெரியாதமா கட்டிட்டாரு. அப்போ அதான் நீங்க தெரியாம கட்டிட்டாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, பேசி காம்ப்ரமைஸா போக முடிஞ்சா போங்க. இல்ல அவங்க வழக்கு தாக்கல் பண்ணாங்கன்னா அதுல கவுண்டரா அந்த 5 அடி நாங்க கட்டி 3 வருஷம் இருக்கிறோம், அதை வந்து நாங்க அந்த இடத்த வாங்கிறது கட்டியா இருக்குன்னு சொல்லுங்க, கோர்ட்டே வந்து அலோவ் பண்ணாத. அப்ப நம்ம அவங்க கேஸ் கொடுத்து இது மாதிரி இடிக்க வராம இப்படி ஜப்தி பண்ண வராங்க அப்படின்னா நம்ம அப்ப வந்து நம்ம கோரிக்கையை சொல்லலாம். சொன்னாங்களா? ஆமா. இப்ப எதனா கேஸ் எதனா போட்டிருக்காங்களா? இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் மூலமா மூவ் பண்ணாங்க, சிவில் கேஸ் அதெல்லாம். இப்போ என்ன, இப்போ அதுக்கு அடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, சூட்டு போடுவாங்க. ஆமா, சூட்டு போட சொல்ல நீங்க அதுல நீங்க பார்ட்டியை சேர்ந்து அதுல போய் நீங்க சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இடிக்க முடியாது அதை. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்ட்ட பேசலாம். ஹலோ ஹலோ சார். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு மணி மேடம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்க சார். என்னுடைய சுய சம்பாத்தியத்துல இருக்கிற சொத்து மேடம். ஓகே. எனக்கு 2 பசங்க. ஓகே.
எனக்கு ஒரு பையனுக்கு வந்து சில காரணத்தினால அவன் பேர்ல நான் எந்த சொத்தும் கொடுக்காம ரெண்டாவது பையன் பேர்ல நான் எழுதி வச்சுட்டேன் எல்லாத்தையும். ஓகே. லீகலி டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அவன் லீகல் யாருங்கிறதுனால மூத்த பையன் ஏதாவது பின்னால ரெண்டாவது பையன் மேலேயோ இல்ல என்னுடைய காலத்துக்கு பிறகு ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா? ஓகே சார், உங்க கேள்விக்கு லீகல் யாருங்கிறதுனால அவனோ அவனுடைய ஒய்ஃபோ ஏதாவது கிளைம் பண்ண போறதுக்கு. புரியுது சார், புரியுது சார். உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயக்கண்ணன் சார். ஐயா, இப்போ அதாவது 2 மகன்கள்ல ஒரு மகனுக்கு எழுதி வச்சிருக்கீங்க சரிங்களா? ஆமா. அது வந்து உங்க சுய சம்பாத்தியம் தான்? ஆமா, சுய சம்பாத்தியம், செல்ஃப் ஹேண்ட். உங்க மூத்த மகனுக்கு நீங்க சொத்து தரல? இல்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க. அவருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது உங்களுடைய எண்ணம் சரிங்களா? ஆமா ஆமா. சட்டப்படி சரியானதுன்னா கூடங்க உங்களுடைய மகன் இது சம்பந்தமான ஏதேனும் உங்க அதை இளைய மகன் மேல வழக்கு போட்டு அதை லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியா மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டினா சார் எப்படி சார்? அதாவது நீங்க வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக சொத்தை வந்து அவருக்கு கொடுக்கலங்கிற மாதிரி லீகலாக ஃபைட் பண்ண முடியலன்னா கூட தொடர்ச்சியாக உங்களுக்கு அதாவது இளைய மகனோட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய சிவில் வழக்கு போடக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. மற்றபடி அந்த சொத்தை வந்து அவர் எந்த வகையிலையும் அவர்களுடைய ஆக்குப்பையில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் கொடுக்கலன்னா கூட 2 பேருமே உங்கள் மகன்கள் தான். ஆமாம். நியாயத்தின் அடிப்படையில் ஏதாவது அவருக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் எப்படின்னா, உங்களுடைய இளைய மகன் மேலே அவருக்கு வந்து ஒரு கோபங்கள் இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல இருக்கு சார் 2 பேருக்குமே. அதனால தான் சொல்றேன், அவங்களுடைய உங்க காலத்துக்கு பிறகு அவங்க 2 பேரும் சகோதரர்கள் இந்த சொத்தால பிரிச்சுன வேணாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏற்கனவே பிரிஞ்சுட்டாங்க சார் 2 பேருமே. இல்ல, அதுதான் அது உங்களால தானே பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் அதை வந்து சொத்துக்களை வந்து இளைய மகனுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மூத்த மகன் உங்க மேலேயும் உங்க இளைய மகன் மேலேயும் ஒரு கோபம் இருக்கும். இதை நீங்க தனிப்பட்ட முறையில பேசி தீர்த்துக்கூடிய விஷயம். அதையும் தாண்டி உங்களுக்கு சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கொளத்தூர் பாலகிருஷ்ணன், போன் பண்றேன். ஓகே சார், சொல்லுங்க சார். பெரியபாளையத்துல எங்களுடைய மாமியார், அதாவது வந்து எங்களுடைய மனைவி பேர்ல மனைவியுடைய குடும்பம் இருந்தது. ஓகே சார். 4 பொம்பளை பசங்க 2 ஆம்பளை பசங்க. அது பாகப்பிரிவினை சொத்துல 2 ஆம்பளை பசங்கள்ல ஒரு பையன் பேர்ல எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எங்களை காட்டவே இல்லை. அது எப்படி? ஓகே, அதுக்கு என்ன வழக்கு போடணும் அவங்க மேல? ஓகே சார், இது கேள்விக்கு வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். ஐயா, இப்போ உங்க ஒய்ஃப் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? மொத்தம் 6 பேர். 6 பேர், 4 பொண்ணு 2 ஆம்பளை பசங்க. ஒருத்தன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். ஒருத்தர் பேர்ல. அது வந்து அந்த சொத்தெல்லாம் யாரு பேர்ல இருக்கு? தாத்தா சொத்து தாத்தா பேர்ல இருந்தது. பெரிய தாத்தா சின்ன தாத்தா பசங்க 2 பேர் பாகப்பிரிவினை பண்ணிக்கிறாங்க. சரி. பண்ணிட்டு இவங்க அங்க 4 பேரையும் லீகல் ஆர்ல காட்டாதே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டான். சரி, ஓகே. ரிஜிஸ்ட்ரேஷன் யார் அவர் பேர்ல பண்ணி வச்சிருக்காரா? ஆமா, அவர் பேர்ல பெரிய பையன் அவர் பேர்ல பண்ணிட்டான். சரி, நீங்க வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குங்க. முதல்ல வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குங்க ஐயா. உங்களை மறைச்சிருக்காங்கல்ல? ஆமா. நீங்க அந்த வாரிசு சர்டிஃபிகேட் முதல்ல வாங்குங்க. வாங்கிட்டு பாகப்பிரிவினை வழக்கு தொடுங்க. நாங்க தான் இத்தனை பேர் வாரிசு. ஆனா வந்து அவர் மட்டுமே இந்த இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க பார்ட்டிஷன் போட்டீங்கன்னா இப்போ சொத்தை வந்து 4ஆ பிரிச்சு உங்களுக்கு ஒரு 4 பெண்களுக்கும் ஷேர் வரும். 6 ஷேர் ஆகும். ஆமா, 6 ஷேர் ஆகும். ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து போன் பண்றேம்மா. ஓகே சார், சொல்லுங்க சார். அம்மா, இப்போ ஒரு வீடு ஒண்ணு, ஒரு நாமினி ஒண்ணு நம்ம ஒய்ஃபுடைய அண்ணன் பேர்ல பணம் போட்டிருந்தாங்க அப்பா. ஓகே. அது ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆளுக்கு பாதி எடுத்துக்க சொல்லி வந்துருச்சுமா, நீதி கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப பேங்க்ல கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குமா, அது எப்படிமா கிடைக்குமா சீக்கிரம்? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயக்கண்ணன் சார். அதாவது நீதிமன்றத்தில் உங்களுக்கான உத்தரவு வந்திருக்கு. ஆமா சார், உத்தரவு வந்துருச்சுங்க. அந்த உத்தரவை ஏன் தாமதப்படுத்துறாங்க, என்ன காரணம்? அதான் சார் தெரியல. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீதிமன்றத்துல இது தொடர்பா ஏதாவது வழக்கு இபி ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லையா, அதெல்லாம் எதுவும் போடல சார். இப்ப உங்களுக்கு உத்தரவு ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப உத்தரவு ஆகி இப்ப 5 மாசம் ஆயிடுச்சு சார் எங்களுக்கு. புதுக்கோட்டையில டவுனா நீங்க அவுட்டரா? டவுன் சார், இது கொஞ்சம் அவுட்ரு சார். அதான் 10 கிலோமீட்டர் இருக்கும். எந்த ஊரு?
ஆறாங்கல் இருக்குங்க சார். புதுக்கோட்டை நீதிமன்றமா இல்லை அங்கே உள்ள பகுதிகளில் ஏதாவது உங்களுக்கு? புதுக்கோட்டை தான் சார். அந்த நீங்கள் ஏற்கனவே வழக்கு போட்டு உத்தரவு வாங்கியிருக்கீங்களா நீதிமன்றத்தில்? ஆமா சார். அதில் வந்து நீங்கள் தாமதப்படுத்தாமல் அதை ஈபின்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூஷன், அந்த உங்களுடைய ஆர்டரை வந்து உடனடியாக வந்து செயலுறுத்தும் ஆணை வாங்கணும். சரிங்களா? ஓ சரி சார். உடனடியாக வழக்கறிஞரை பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். கங்காதரன் சார், இப்போ வந்துட்டு இந்த பார்ட்டிஷன் டீட் பற்றி நிறையா பேர் இது கேட்டுட்ருக்காங்க. எனக்கு கொடுக்காம வந்து இது பண்ணிட்டாங்க, இப்போ நான் அதில் பார்ட்டிஷன் கேட்க முடியுமான்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் ஒரு ஷார்ட்டான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு ரொம்ப இன்னைக்கு பாக பிரிவினைன்றது என்னென்னா, இப்போ வந்து 4 பொம்பளை பசங்க இருப்பாங்க, 2 ஆம்பளை பசங்க இருப்பாங்க. இப்போ பொம்பளை பசங்களுக்கு எந்த பாகமும் தராமல் ஆம்பளை பசங்களை தன்னுக்குள்ளே பிடிச்சிப்பாங்க. ஆனால் அந்த சொத்து பார்த்தீங்கன்னா மூதாதைரி சொத்தாக ஆன்ஷியன்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அப்போது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுனா, இவங்களும் வந்து சரி தம்பிங்க தான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கடந்த காலங்களில் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா, சொத்துடைய வேல்யூ அதிகமாக சொல்லும். என்னென்னா, எல்லாருமே வந்து எனக்கு ஒரு அடி இருந்தாலும் கொடுன்ற கேட்குற கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்றைக்கி வந்து அவங்க வாரிசு சர்டிஃபிகேட்டை வாங்கி ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்துச்சு. மெயினாக உங்களுக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா, இன்னைக்கு வாங்க வருவன் எத்தனை வாரிசுன்னு பார்த்து தான் வாங்குறான். ஓகே, அது அப்படி பார்க்க சொல்ல பார்த்தல இத்தனை வாரிசுக்கிட்ட கையெழுத்து வாங்கினா மட்டும்தான் அதை வந்து வாங்குறவன் பர்ச்சேஸ் பண்ணுறவன் வாங்குறான், இல்லை வாங்குறது கிடையாது. நம்ம கூட காலர்ஸ் நினைச்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர்? எங்கள் பேர் வந்து மாரி மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். இந்த 2002 வந்து பவரில் ஒரு இடம் வாங்கினேன் மேடம். ஓகே சார். 2002 மேடம். ஓகே சார். பத்திராபிஸ்ல வந்து ரெண்டாவது நோட்ல வந்து கிரேம் இருக்கு மேடம். ஓகே. இப்போ வந்து அவங்க ஆதார் கார்டு கேட்டா வந்து தரமாட்டேன்றாங்க. நாங்கள் ஆதார் கார்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த இடத்த வாங்கிட்டோம். ஓகே. இப்போ அவங்க ஆதார் கார்டு தரமாட்டேறாங்க, அதுக்கு என்ன மேடம் செய்யலாம்? ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயக்கண்ணன் சார். 2002 வாங்கின சொத்துக்கு ஆதார் கார்டு எதுக்காக கேட்குறாங்க? பத்திராபிஸ்ல பத்திரம் பதிவு இருக்கு சார். பத்திரப்பதிவு இப்போ பண்ணீங்களா இடையில? இப்போ இல்லை, நாங்கள் பவரில் வாங்கியிருக்கோம் சார். அதான் பவரில் வாங்கியிருந்தாலும் இப்போ என்ன நடைமுறையோ அதை தானே கேட்பாங்க. ஆமாம் சார். ஆனால் உள்ள கிரயம் இருக்கு சார். ரெண்டாவது நோட்ல கிரயம் இருக்குன்றாங்க. இல்லை, கிரயம் இருந்தாலும் நான் கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து இப்போ எதனா அதில் வந்து சந்தேகம் இருந்தால் கேட்க தானே செய்வாங்க. இல்லை, இடத்த கொடுத்தவங்க பவரில் கொடுத்துருக்காங்களா, அவங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வாங்கின காலத்தில் பவரை வச்சே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆமாங்க சார். அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் சட்ட திருத்தத்தின்படி உங்களுக்கு பவரில் வந்து மாற்றினாலும் அந்த சம்மந்தப்பட்ட ஓனர்களும் வரணுங்கிறது ரூல்ஸ். சரிங்களா? ஆமாங்க சார். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆதார் கார்டு கேட்கப்படுது. அப்படி உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்க முடியலன்னு நீங்கள் வழக்கறிஞர் அணுகி அஃபிடேவிட் ஒன்று போடலாம். ஓகே. நோட்ரி பப்ளிக் அணுகி ஒரு அந்த நேரத்தில் 2002 வாங்கின பவர் டாக்குமெண்ட் இது, இப்போ வந்து அது தேவையில்லைன்னு நீங்கள் ஒரு அஃபிடேவிட் போடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மனோகரன், சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம், இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து நான் வளர்த்தேன். ஓகே. அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் அப்பாவும் கூட பிறந்தவங்க. அவங்க அப்பா இறந்து போனாரு. ஓகே. பெரியப்பா இருக்காரு. பெரியப்பாவுக்கு இந்த பொம்பளை பிள்ளைக்கு கூட்டு பட்டாவா இருக்கு ஒரு இடம். ஓகே. அதை வந்து பிரிக்க சர்வே பண்ணி அளந்து பிரிக்க விட மாட்டேங்கிறாரு பெரியப்பா. ஓகே. அதுக்கு என்ன மேடம் செய்யலாம்? ஓகே சார், இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் ஐயா வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ நீங்க வந்து அந்த அம்மாவை தத்து எடுத்தீங்களா? நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆமாம் சார். ஆமாம் சார். நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க வந்து அந்த அம்மாவை தத்து எடுத்தீங்களா இல்ல சும்மா வளர்த்தீங்களா? இல்ல, நம்ம ஊர்ல அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல. ஓகே ஓகே. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வளர்த்துருக்கீங்க. வளர்த்து இன்னைக்கு கெட்டி கொடுத்துட்டேன் சார். அதுக்கு 2 பசங்க இருக்காங்க. சரி சரி. அவங்க அப்பாவோட சொத்தையும் அவங்க பெரியப்பாவுக்கும் கூட்டு பட்டாவா இருக்கு. சரி சரி சரி. அதை பிரிச்சு இந்த பொண்ணு பேர்லயும் அவங்க பெரியப்பா பேர்லயும் அந்த இடம் இருக்கு. சரி சரி. கூட்டு பட்டாவில் அவங்க அப்பா பேர் இருக்கா சார்? கூட்டு பட்டாவில் அவங்க அப்பா பேர் இருக்கா? ஆமா, அப்பா பேரு அவங்க பெரியப்பா பேரு இருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து அந்த சொத்தெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? அது சொத்து அந்த பொம்பளை பிள்ளையும் அவங்க பெரியப்பாவும் வச்சிருக்காங்க. சரி ஓகே. நீங்க வந்து பாகப்பிரிவினை பண்ணிக்கங்க. பாகப்பிரிவினை நீங்க வழக்கு தொடுங்க. பாகப்பிரிவினை பண்ணி அவங்க அம்மா இறந்த காலத்துல பண்ணிட்டாங்க சார். பண்ணிட்டாங்களா? பண்ணி வரப்பெல்லாம் போட்டாச்சு கூட. சரி, இப்போ வந்து அவர் சொத்தை அவரே வச்சுன்னு இருக்காரு.
ஆமா அப்ப இப்ப விட மாட்டோம்னு அதாச்சி பண்றாரு அந்த பொம்பளை பிள்ளை. சரி, பாகப்பிரணி பண்ண அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். ஓகே, நீங்க வந்து ஒன்றும் இல்லை, நீங்க வந்து முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஹலோ, சரி சார், சொல்லுங்க சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகாரை கொடுங்க. சரி, புகாரை கொடுத்து அவரு நீங்க வந்து அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மீட் எடுங்க. சரி சார். மீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாகப்பிரணி அவங்க அப்பா உயிரோடு இருக்காரா? இல்ல சார், அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. சரி, டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா? இருக்கு சார். வாங்கிட்டு நீங்க இவங்க பேர்லயே மாத்திக்கலாம், எல்லாத்தையும் இவங்க இந்த பாப்பா பேர்லயே மாத்திக்கலாம். பாப்பா பேர்ல மாத்தி கொடுத்துட்டாங்க சார். மாத்திராங்களா? மாத்திட்டாங்க. சரி, அப்ப நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி அந்த இடத்துல இருந்து வெக்கேட் பண்ண சொல்லுவாங்க அவனை. ஆமா சார், அது சர்வே பண்ணி அளந்து கல்ல கொண்டான்னு சொன்னா விட மாட்டேங்கிறாரு உங்க பெரியப்பா. இல்ல, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரி சார். நீங்க சர்வேர் கிட்ட பணம் கட்டிட்டு போலீஸ் துணியோட அதை அளக்க சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க சார். தங்கராஜுங்க. ஓகே சார். பட்டா மாத்துறதுக்கு பட்டா மனு விஓக்கு கொடுக்குறோம். ஓகே. அந்த விஓக்கு பட்டா கொடுக்கறதுக்கு பவர் இருக்கா இல்லையா? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார் ஜெயகண்ணன் சார். ஐயா, நீங்கள் விஓ கிட்ட கொடுத்தாலும் இந்த பட்டாவை வழங்கக்கூடிய அதிகாரம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளருக்கு தான் இருக்கு. சரிங்களா? ஓகே 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 ஓகே. அதனால நீங்க விஓ கிட்ட கொடுத்தாலும் ஆர்ஐ கிட்ட போய் அவருடைய கையெழுத்தாகி அதற்கு பிறகுதான் வரும். நம்ம கூட கால் செஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நம்ம மாயனம் சார், மாயனம்ல புதுத்துறை கிராமத்துல. ஓகே சார், சொல்லுங்க சார். வீடு பட்டா மாத்தணும், பத்திரம் வேணும் சார். பத்திரம் மாத்தணும். ஓகே. பத்திரம் மாத்தணுமா பட்டா மாத்தணுமா சார்? பட்டா இருக்கு சார் மேடம், பத்திரம் மாத்தணும். பத்திரம் மாத்தணும், கரெக்டா? ஆமா மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதர் ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். பட்டா யார் பேர்ல இருக்கு? அப்பா பேர்ல இருக்கு. அப்பா பேர்ல இருக்கு. அப்பா உயிரோட இருக்காரா? இல்லைங்க. வாரிசு ரைட் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. எத்தனை பேர் வாரிசு? அண்ணன் ஒன்று, அக்கா ஒன்று. சரி, எல்லாமே உங்க கூட கம்மியா இருக்காங்களா? கம்மியா இருக்கு. பாகப்பிரணி பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை சார். இல்லை, நீங்க உங்களுக்குள்ள என்னென்ன சொத்துக்கள்ன்றது நீங்க பேசிட்டு நீங்க அதே உங்களுக்கு பிரிக்கப்பட்ட சொத்துல அவங்க கையெழுத்து பண்ணணும். அவங்களுக்கு பிரிக்க வேண்டிய சொத்துல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2 டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்டா வந்துடும். ஆமா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணிக்கலாம். வாரிசு ரைட்டை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஓகே ஓகே சார். சார், இப்போ இந்த பார்ட்டிஷன் டீட் பற்றி சார் சொன்னார் எடுத்து. இதே மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டினால இந்த 5 அடி தள்ளி போச்சு எனக்கு, அதனால ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இந்த மாதிரி 5 அடி விஷயத்துக்கெலாம் வந்துட்டு நம்ம கோர்ட் அணுகணுமா, அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு இன்டர்மீடியரி மாதிரி இருக்கா சார் நம்மளுக்கு? இல்லை, இப்போ அவர் சமீபத்தில் மணி கங்காதரன் சொல்லும்போது சரியான ஒரு நடைமுறை சொன்னார். ஓகே. அதாவது அதை டாக்குமெண்ட் எல்லாருமே என்னன்னா அது நீதிமன்றம் போகணும் அப்படி இப்படிங்குவாங்க. ஓகே. அது ஏற்கனவே பட்டா இருக்கு, பத்திரம் இல்ல. அந்த காலத்துல வந்து பத்திரங்கள் கிடையாது. அந்த பட்டா அடிப்படையில் எப்படி வந்து அது வந்து சுமூகமான தீர்வு இல்லையா? நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி எப்படின்னா அந்த 5 அடி 3 அடிலாம் பாதைகள். இதுக்கு வந்து நீங்க வழக்குன்னு போனீங்கன்னா சிவில் வழக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஏற்கனவே நம்முடைய நீதிமன்றங்களில் பல சிவில் வழக்குகள் 10,000 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இது மாதிரியான சின்ன வழிக்கு ஒரு 3 அடி 4 அடி இது மாதிரியான சுமூகமான தீர்வு வந்து அதற்காக தான் உங்களுக்கு தெரியும் லோக் அதாலத் இருக்கு. மனு கொடுத்து அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதில் பேசி தீர்த்துக்கலாம். அதில் யாருக்கு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்குரிய தொகையை ஒதுக்கீடு செய்ய முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம் சார். ஹலோ. ஹலோ ஹலோ மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தஞ்சாவூர்ல பேசுறோம் மேம். ஓகே மேம், சொல்லுங்க மேம். ஒரு 70 குழி வந்து அது வந்து 40 வருஷமா அப்பா நட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அது வந்து தர்மம் நந்தவனம் தர்மம் விநாயகர் இடம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனா அப்பா பேர்ல சிட்டா மட்டும் போட்டு கொடுத்து நாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா இப்ப அது வந்து அறநிலையத்துறையில உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விடுறோம். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாருமே வந்து பகுதிக்கு இதுக்கு விட்டுருக்காங்க. ஓகே. அத எனக்கு மட்டும் வந்து ஏலத்துக்கு கொடுக்காங்க. அதான் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோவில் இடத்துல வந்து கொஞ்சம் இது கேட்டிருக்காங்க செட்டு போடணும்ட்டு பக்கத்துல.
எல்லாத்துக்கும் குத்தகை கொடுத்துருக்காங்க, எனக்கு மட்டும் ஏலம் விடுறாங்க. புரியுது புரியுது புரியுது. 75 ஏக்கர் இருக்குது. அந்த ஊர்ல விஷ்ணாபேட்டை அப்படிங்கிற இடத்துல வந்து 75 ஏக்கர் இருக்குது. புரியுது மேம். எல்லாருமே 5 ஏக்கர் 4 ஏக்கர்ன்றாங்க. ஒரு 70 குழிக்கு எனக்கு வந்து ஏலமா விடுறாங்க. புரியுது புரியுது மேம். இது என்ன பண்ணலாங்கிறது ஏன் எதிர்க்குங்கிறதுக்காக வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க. சார் 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 அம்மா வணக்கம்மா. நீங்கள் எல்லாருக்கும் என்ன நடைமுறை அதுதான் உங்களுக்கும். எல்லாருக்கும் குத்தகை விட்டாங்க, உங்களுக்கும் குத்தகை தான் விடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட ஒரு மனுவாக கொடுங்க. இந்த மாதிரி கலெக்டர்கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. இந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கமிஷனர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்ண சொல்லி நீங்கள் ஒரு மனுவை கொடுங்க. ஆமாம், அறநிலையத்துறையிலே கொடுங்க, கலெக்டர்கிட்டையும் கொடுங்க மனுவை. நீங்கள் கொடுத்து கன்சிடர் பண்ண சொல்லுங்கள். அப்படி கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் நீதிமன்றத்தை ரிட் பெட்டிஷனாக நீங்கள் தாக்கல் பண்ணி அதை நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் குத்தகை விட்டாங்கன்னா உங்களுக்கும் குத்தகை தான் விட சொல்லி கோர்ட்டே ஆர்டர் போடும். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்ட்ட அந்த ஏலத்தை தடை செய்ய சொல்லி ஒரு மனுவா போல். ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்ட்ட பேசலாம் சார். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் பின்னப்பட்டு சார். ஓகே மேம். நாங்கள் கிராமத்துல தான் இருக்கோம். ஓகேம்மா சொல்லுங்கம்மா. வந்து வாங்கி 2 வருஷம் ஆகுது மேம். ஒரு 2 சென்ட் தான் வாங்கியிருக்கோம். ஓகேம்மா. அது வந்து எங்க பேருக்கு பத்திரம்லாம் பதிவு கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க மணிக்கார்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி வந்து தான் பதிவு பண்ணாங்க. ஓகே. அது வந்து இப்போ ஆன்லைன்ல மாற்றும் போது ஒரு நம்பர் மட்டும் 221 ஏன்ற எண்ணை மாற்றி போட்டிருக்காங்க மேம். ஓகே. அதை போயிட்டு நாங்கள் விவோ கிட்ட கேட்டாக்கா நாங்கள் இதை மாற்ற முடியாது, நீங்கள் வந்து வேற ஆள்கிட்ட பத்திரம் திரும்பவும் புதுசாக வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. நாங்கள் வாங்கினது 2 சென்ட் தான் மேடம். புரியுதுமா புரியுதுமா. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி, 4 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம் மேம். புரியுது புரியுது புரியுது. அது வந்து விவோ வந்து சட்டப்படி எங்களுக்கு வேற ஆள்கிட்ட நீங்க திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு பத்திரம் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே பத்திரம் பதிவு பண்றத போனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பத்திரம் ஒரு டைம் தான் பண்ண முடியும், நீங்க எப்படி இன்னொரு டைம் வேற இன்னொரு வாட்டி பண்றதுக்கு நீங்க ப்ரூஃப் கேக்குறீங்க அப்படி சொல்றாங்க. அது வந்து நட்டம் புறம்போக்கா வந்து பட்டா கொடுத்தது மேடம். ஓகே. அந்த பட்டா வச்சுதான் நாங்க எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்தாங்க. புரியுது. மணிக்கார் கரெக்டா தான் கொடுத்தாங்க. இன்னொரு மணிக்கார் வந்து பார்த்தா ஆன்லைன்ல ஏற்றும் போது மாத்தி போட்டிருக்காங்க. பழைய மணிக்கார் இப்ப பார்த்தா என்னால முடியாதுன்னு நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் போய் கேட்டு பாத்துட்டோம் மேடம். மனு எல்லாம் கொடுத்துட்டீங்களாமா? மனு கொடுத்துருக்கோம், 2 வாட்டி கொடுத்துருக்கோம் மேடம். ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஓகேம்மா, உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்துறோம். ஜெயகண்ணன் சார். அம்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மனுவின் அடிப்படையில் இப்போ ஏற்கனவே கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார். அந்த மனுவில் இன்னொரு தடவை ஒரு நினைவூட்டல் கடிதம் ஒன்று கொடுங்க, சரிங்களா? சரி சார். சரி கொடுத்துட்டு அதுலேயும் உங்களுக்கு நடவடிக்கை இல்லைன்னா அந்த விஓ உங்களுக்கு மாற்றி கொடுத்தாரு இல்லையா? ஆமா சார். அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுங்க. அவருடைய தவறு தான் அது. சரி சார். அவர் தான் சரி செஞ்சு கொடுக்கணும். இதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் டாக்குமெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆன்லைனில் ஏற்பட்ட தவறை அவங்க தான் பண்ணோம். இப்போ ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா இடங்களும் இந்த மாதிரியான சின்ன தவறுகள் நடக்குது. அது ஒவ்வொன்றுக்காக மற்ற டாக்குமெண்ட் போட முடியாது. ஆமா சார், அதுதான் சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு படிக்க தெரியாதுன்றதுனால நீங்க வேற திரும்ப உங்க பசங்க பேர்ல ஒரு பத்திரப்பதிவு பண்ணிக்கோங்க. அந்த பத்திரப்பதிவு அதான் அந்த பத்திரப்பதிவு போய் வாங்குறதுல உங்களுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா? அந்த கொடுக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்கும். அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதனாலதான் என்ன சொல்றேன், உங்களுக்கு சுமூகமா அது முடியாதனால நீங்க விஓவுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு சரி சார் இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை நீங்க ஒரு வழக்கறிஞரை பாருங்கம்மா, உங்க பகுதியில் உள்ள வழக்கறிஞரை பாருங்க. ஓகே சார், நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர் மாவட்டம் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். நீங்க தாத்தா எங்க அம்மா ஒரே பொண்ணு. ஓகே. அண்ணன் தம்பி 3 பேரு. ஓகே. எங்க தாத்தா சுயசமத்தமா ஒரு 60 சென்ட் சுயமா சம்பாதிச்சாரு. ஓகே. எங்க அம்மா சுய சம்பாதிச்சோன்னே திருமணம் பண்ணையில சீதனமா ஒரு 60 சென்ட் கொடுத்துட்டாரு எங்க அம்மா. ஓகே. சீதனமா 60 சென்ட் கொடுத்தாரு. 60 சென்ட்ல ஒரு 2 டைமே எங்க அம்மா 83லயே 2 மாமே வாங்கிட்டாங்க. ஓகே. மிச்சம் 20 சென்ட் எங்க அம்மா பேர்ல இருந்திருக்கு. ஓகே. எங்க அம்மா பேர்ல இருக்கே 2011ல திருப்பி அந்த பத்திரம் வந்து எங்க அம்மா வந்து எங்களுக்கு கொடுத்துருச்சு. ஓகே. கொடுத்தோம்னா திருப்பி 2012ல 2012ல ஒரு மாமாவுக்கு கொடுக்காம சொன்னோம்ல, அந்த மாமா வந்து பட்டாவை தவறால பட்டா இன்னொரு மாமாவுக்கு இறங்கிடுச்சு. அந்த பட்டா இறங்கினோட அந்த பட்டா வச்சு இன்னொரு மாமா பத்திரத்தை போட்டாரு. ஓகே. எங்களுக்கு வந்து 83ல ஒரு பத்திரம், 2011ல பத்திரம்,
டபுள் என்ட்ரி. ஓகே, டபுள் என்ட்ரி. ஓகே. ஆமா, 83/2011. 2012ல தான் ஒரு பட்டா இறங்கி அது போலி பத்திரமா போட்டிருக்காங்க. ஓகே. அதுல திருப்பி நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கொடுத்தேன். கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்தா அது வந்து இழுவையில என்ன இருக்கு மேடம். ஓகே. இப்போ வரைக்கும் எந்த ப்ராசஸும் ஆகல இப்போ வரைக்கும், கரெக்ட்டா? ஆமா, எந்த ப்ராசஸும் ஆகல. ஓகே சார், ஓகே சார். உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவோம். கங்காதரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் கலெக்டர் கிட்ட மட்டும் தான் கொடுத்தீங்களா, டிஆர்ஓ ஆர்டிஓ கிட்டலாம் மனு கொடுத்தீங்களா? டிஆர் தான் சார், கலெக்டர் ஆஃபீஸ் டிஆர் தான் கொடுத்துருக்கு. டிஆர் கிட்ட தான் கொடுத்தீங்க. ஓகே. இப்போ வந்து அவர் தான் என்கொயரி பண்ணி அதை உண்மைத்தன்மையை சொல்லணும். சரிங்க மேடம். நீங்கள் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? சார் 2017 கொடுத்தேன் சார். சரி, ஓகே. இவ்வளோ நாள் வந்து எதனா என்கொயரி பண்ணாங்களா? சம்மன் எதனா அனுப்பிச்சாங்களா அவங்களுக்கும்? சம்மன் அனுப்பிச்சாங்க. அது இழுவையில சார் போயிட்டே இருக்கு. சரி, ஓகே. நீங்கள் வந்து நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம். நீதிமன்றம் சார்? ஆமாம், ரிட் பெட்டிஷனாக நீங்கள் போடுங்க. அப்படியா சார்? இந்த என்கொயரிங்க சீக்கிரம் முடிக்க சொல்லி 4 வாரத்தில் இல்லை 6 வாரத்தில் முடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் போடுவாங்க உயர்நீதிமன்றம். உதயமன்றமா சார்? ஆமாம். நீங்கள் ஹைகோர்ட் அணுகுங்க, ரிட் பெட்டிஷனாக அணுகுங்க. அது விரைவில் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. சரி சரி சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு ஒரு அடுத்த கால் நினைச்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ரவிச்சந்திரன், விழுப்புரம் மாவட்டத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். நிலம் ஒருத்தர் வந்து கொடுத்தாரு சார். ஓகே. அவரு பவர் வாங்கி ஒரு 4 பிளாட் வித்துட்டு மீதி அப்படியே பெண்டிங்ல விட்டு மீதி பணமும் தரல, பிளாட் வைக்கல, அதோட நின்னு போச்சு. 10 வருஷம் ஆகுது. ஓகே. இப்ப நாங்க பவர் கேன்சல் பண்ணி ஆகணுமா? எங்களுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? பவர் வாங்கணுக்கு உரிமை இருக்குதா, இல்ல நிலத்துக்காருக்கு உரிமை இருக்குதான்னு கேட்கணும் மேடம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயகானன் சார். ஐயா, நீங்க பவர் எப்போ வந்து எழுதுனீங்களா? ஒரு 10 வருஷம் ஆகுது சார், 2015ல. அதுல வந்து என்ன ஏதாவது கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்களா? பின்னாடி வந்து பவரை கேன்சல் பண்ற மாதிரியோ இல்ல ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்ல ஜெனரலா போட்டு அவருக்கு கொடுத்தாச்சு, அப்படியே விக்கிற மாதிரி. எவ்வளவு இடங்கள்ங்க? 1 ஏக்கர் சார். 1 ஏக்கர்ல இப்போ வந்து ஒரு 5 பிளாட் மட்டும் தான் வித்திருக்காரு. ஆமா, வித்துட்டு அவர் இன்னும் வரவும் இல்லை, மீதி பணமும் தரல, வரவும் இல்லை, எதுவும் பண்ணாம வச்சிருக்காரு. அப்படியே அவர் உங்க பகுதியில இருக்காரா வெளியூரா? அவர் சென்னை சார். அவரு நீங்க உடனடியாக அவருக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுங்க. கொடுத்துட்டு பவரை கேன்சல் பண்றதுக்கான உங்களுக்கு உரிமை இருக்கு. கேன்சல் பண்ணிட்டு தான் உரிமை வரல எங்களுக்கு. ஏன்னா நீங்க பவர் கொடுத்துருக்கீங்க, அந்த பவர் வந்து உங்களுக்கு எப்போ இருந்தாலும் உங்களுக்கு அந்த அதுல வில்லங்க சான்றிதழ்ல வந்துகிட்டே இருக்கும். சரி சார். அதனால பவரை கேன்சல் நீங்க முதல்ல பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நமக்கு ஒரு அடுத்த கால் நெஞ்சிருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ மேம். ஹலோ சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். எங்களுடைய மனைவி இடம் ஒன்று இருக்கு மேடம். எங்க மனைவி இறந்துட்டாங்க. ஓகே. அது எங்க மச்சான் அந்த நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஓகே. அதுதான் மேடம். ஓகே, அது எப்படி வாங்கலாம்ங்கறத நம்ம வழக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. மனைவி பேர்ல டாக்குமெண்ட் இருக்கா? இருக்குங்க ஐயா. இருக்கு. பட்டாலாம் மனைவி பேர்ல இருக்கா? இருக்குங்க ஐயா. இப்போ இறந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2021 இறந்தாங்க ஐயா. நீங்க வாரிசு ரைட்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டுங்க ஐயா. ஓகே, வாரிசு ரைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க பேர்ல மாத்திங்க, எல்லாத்தையும் மாத்திட்டீங்களா? இல்லைங்க ஐயா, மாத்த விட மாட்டேன்றாங்க. நீங்க விஓ கிட்ட கொடுத்தீங்களா? பெட்டிஷன் கொடுத்தீங்களா மாத்த சொல்லி? கொடுத்துங்க ஐயா. அவர் அப்ஜெக்ஷன் வேணுன்றாரு. அப்ஜெக்ஷன் இருக்குன்றாரா? இல்ல, அவரோட மச்சாவோட அப்ஜெக்ஷன் வேணுன்றாருங்க ஐயா. இப்போ உங்க மனைவி பேர்ல தான் சொத்து இருக்கு. இல்ல, கூட்டா இருக்குங்க ஐயா. கூட்டு பட்டாவா இருக்கா? ஆமாங்க ஐயா. கூட்டு பட்டாவா இருந்தா நீங்க லீகலரா வந்து அவரு நீங்க 2 பேரும் காம்ப்ரமைஸா போய் அவருதான் என்ன காம்ப்ரமைஷன் போட்டா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு ஐயா மச்சான். இப்போ மனைவி பேர்ல மச்சான் பேர்ல 2 பேரும் சேர்த்து இருக்கா ஐயா? கூட்டு பேர் எங்க மச்சான் பேர்ல எங்க மனைவி பேர்ல இருக்குங்க ஐயா. சரி. அவர் என்னன்றத நான் கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே ஐயா. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க பாகப்பிரிவினை நீங்க போடலாம். வாரிசு சான்றிதழ் அடிப்படையில நீங்க பாகப்பிரிவினை வழக்கு நீங்க தொடுங்கள, சூட்டா போடலாம் நீங்க. சரிங்க ஐயா. ஓகே. தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெயகரன் சார், இப்போ இந்த லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். நமக்கு ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? அஸ்வின் மேடம், விருது மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார்.
மேடம் எங்க அம்மாவோட அக்கா மேடம். ஓகே சார். அவங்க இரண்டாவது திருமணம் 1979 பண்ணாங்க மேடம். ஓகே சார். முதல் மனைவியோட ஒப்பந்த படிவத்தோட தான் மேடம் பண்ணுனாங்க. ஓகே. இப்போ எங்க பெரியப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்க 2 பேர்த்தையும் பாத்துட்டாங்க. ஒரே வீட்டுல 2 பேரும் தனித்தனி கதவு எண்லையும் வசிச்சு வந்தாங்க மேடம். ஓகே. இப்ப ரீசெண்டா வந்துட்டு என்னன்னா பெரியம்மா அதாவது முதல் மனைவியோட மகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும் வாரிசு சான்றிதழ் வாங்கி எல்லாமே அவங்க கிரையம் பண்ணிட்டாங்க மேடம். இவங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்டுக்குள்ள எதுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே. இவங்களுடைய வாரிசு வந்துட்டு அவங்க 2022ல பதிவு பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் தெரியலைங்க மேடம். ஓகே. இப்பதான் உங்க பத்திரத்தை வந்து நீங்க அவர் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு வீடு எல்லாம் தரமட்டமா இடிச்சுட்டாரு. சரி உங்களுக்கு கட்டித்தரேன் அம்மாயி, நானும் உங்களை சாவர வரைக்கும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மேடம். சரிப்பா, சரி நான் உங்களுக்கு எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லி நான் வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லல. நீங்க கையெழுத்து போட தேவையில்ல, எல்லாத்தையும் என் பேர்ல நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க மேடம். அது என்ன தீர்வு மேடம் பண்றது? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். ஜெயகண்ணன் சார். நீங்க எந்த பகுதிங்க? சார் கரூர் மாவட்டங்க ஐயா. கரூர் மாவட்டத்துல எங்க? கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பிச்சம்பட்டி கிராமங்க ஐயா. இப்போ இந்த உங்க பெரியம்மா வந்து 2ஆம் தாரமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்களே? ஆமாங்க ஐயா. அவங்க வந்து நீங்க இந்த முதல் மனைவியோட ஒப்புதலோட பண்ணதா சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. நீங்க இந்து தானே? ஆமாங்க, இந்துங்க ஐயா. இந்து திருமண சட்டப்படி வந்து இது ஒரு மாற்று ஏற்பாடு தான். சரிங்க. சட்டப்படி செல்லாது. சரிங்களா? அதே நேரத்துல உங்க பெரியம்மாவுக்கு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் உண்டு. சரிங்க ஐயா. பெரியம்மாவுக்கு குழந்தைங்க இல்லைங்க ஐயா. குழந்தைங்க இல்ல. அப்ப இப்ப என்னன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு 90 சென்ட் இடம் கிரையம் பண்ணி கொடுத்தாருங்க ஐயா. உங்க பெரியம்மா பேர்ல எழுதி கொடுத்திருக்காங்க. பேர்ல கொடுத்தாரு. ஊர் பஞ்சாயத்து வச்சு என்ன சொன்னாங்க, ஒரு முதல் மனைவிக்கு வாரிசு இருக்கு, ஒரு ஏக்கர் வச்சு நீங்க என்ன பண்ண போற, அவங்க பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க ஐயா. இல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் சரியான பதில் சொல்லுங்க. பெரியம்மாவுக்கு எழுதி கொடுத்தாரு இல்லையா பெரியப்பா? ஆமாங்க ஐயா. அந்த சொத்து அவருடைய சுய சம்பாத்தியமா இல்ல பரம்பரை சொத்தா? அவருடைய சம்பாத்தியம் தாங்க ஐயா. சரி, அப்ப அந்த டாக்குமெண்ட்லயே அதுலயும் வந்து பாதி சொத்து அவங்க முதல் மனைவி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது 2வது மனைவிக்கு எழுதி கொடுத்தாரு. நான் உடனே சரியில்லாதனால இறந்துருவேன், என்னால முடியாத காலத்துக்கு இந்த சொத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இறந்துட்டாருங்க ஐயா. அல்ல, அது புரியுது. அதுக்கு பிறகு இவங்க ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன். முதல்ல பாதி சென்ட் இடம் எழுதி கொடுத்துருக்காங்க ஐயா. 40 சென்ட் இடம் எழுதி கொடுத்துருக்காங்க. மீதி 40 இவங்க பேர்ல தான் இருக்கு. இவங்க பேர்ல இருக்குங்க ஐயா. அது என்ன ஒரு இதுன்னா, ஒரு பங்குல முதல் மனைவி பங்குல வீடு இல்லைங்க ஐயா, 2வது மனைவி பங்குல வீடு இருந்துச்சுங்க ஐயா. சரி சரி. அந்த வீட்டு ரசீதியை வச்சு வீடு வந்து அம்மைப்புன்ற ஒரு நபர் பேர்ல இருந்தனால இவங்க வீட்டுக்குள்ள நுழையாத அளவுக்கு அவங்க பேர்ல எழுதிட்டாங்க ஐயா. இல்ல ஒண்ணு இல்ல, இது வந்து உங்களுடைய பெரியம்மா சார்பா நீங்க வந்து கரூர் மாவட்ட கலெக்டர்கிட்டயும் மனு கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்படியும் ஒரு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேல இருக்கும் இல்லையா? இருக்குங்க. கலெக்டர்கிட்ட மனு கொடுங்க. அதோட வந்து இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த சொத்துல எல்லா உரிமைகள் இருக்குன்னு ஒரு வழக்கம் போடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க சார். ஹலோ. ஹலோ. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? பொள்ளாச்சியில இருந்துங்க, பேசி முத்துங்க. ஓகே சார், சொல்லுங்க சார். ஒரு 3 சென்ட் என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க சார். அந்த 3 சென்ட் பத்திரமுக்கு பட்டா வாங்கினவர்கிட்ட, அதனால பட்டா வாங்குறதுக்கு போனோம்னா விஏ கிட்ட போனா விஏ மெட்ராஸ்ல இருந்து வரணும், எங்கனால தர முடியாது அப்படிங்கிறாங்க. அது என்ன பண்றதுங்க? ஓகே சார், ஓகே சார். கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா, இப்போ அந்த 3 சென்ட் பத்திரம் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, அவரு வேற ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அவர் பத்திரம், அந்த பத்திரத்தை வச்சு நான் பத்திரம் பண்ணிட்டேன். சரி, அப்போ அவங்க பட்டா வாங்கியிருக்காரு அவர் வாங்க முட்டாருங்க. அவரும் பட்டா வாங்க முட்டாரு. சரி, நீங்க பட்டாக்கு அப்ளை பண்ண என்ன சொல்றாரு விவோ? விஏட போனா இது நாங்க தர முடியாதுங்க, இது மேல இருந்து வரணும், பொறுமையா இருங்க, எங்கனால தர முடியாது, மெட்ராஸ்ல இருந்து வரணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது கவர்மெண்ட் இடமா அது? ஆமா, நத்தம்ல தான் இருக்குதுங்க. நத்தம் காலி இடம் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ அது பட்டா இல்லாத இடம் அது? ஆமாம், பத்திரம் பட்டா இல்லை. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து அது வந்து கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க சார். அது சரிங்க. ஜியோ பாஸ் பண்ண சொல்ல தான் கொடுப்பாங்க. ஒரு கவர்மெண்ட்டை முடிவு சொல்ல ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. ஓ சரி. அந்த அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதம் இந்த அசம்பிளியில் கூடுதல, அப்போ கூட சொல்ல வந்து அந்த ஜியோ பாஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க. ஒரு கிராம நத்தமும் அப்படிதான் பட்டா கொடுத்துன்னு இருக்காங்க. ஓ சரி சரிங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஜெயகண்ணன் சார், இந்த லீகல் ஒப்பீனியன்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அப்படின்னா என்னங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன் சார். லீகல் ஒப்பீனியனுங்கிறது உங்களுக்கு வழக்கறிஞரின் கருத்துரை. ஓகே. இப்போ ஒரு வழக்கு குறித்தோ உங்களுக்கு வந்து சொத்து குறித்தோ ஏதோன்னு வந்து இப்போ நம்ம ஒரு வழக்கறிஞரை அணுகி கேட்டு அவங்களுடைய கருத்துரை பெறுகிறோம் இல்லையா?
அது தான் உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் சொல்லப்படுது. ஓகே ஓகே. பெருவாரியாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களை வாங்கும்போது வந்து விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஒரு வழக்கறிஞர் அணுகி இந்த சொத்தில் ஏதேனும் வில்லங்கனம் இருக்கிறதா, இதை வாங்கலாமா, இது போன்ற தகவல்களை எழுத்துப்பூர்வமாக பெறுவது உண்டு. இதை வந்து கருத்துரை வந்து லீகல் ஒப்பீனியன். இதற்கு வந்து வழக்கறிஞர்கள் சொத்தில் பாதிலாம் கேட்கறது இல்ல, அதற்குரிய நியாயமான கட்டணத்தை கேட்பாங்க. ஆனாலும் கூட இங்க வந்து நம்மளுடைய பொது சமூகத்தில் என்னன்னா வழக்கறிஞர்களை அணுகி அந்த சட்ட கருத்துரைகள் வாங்குவதில்லை. அவங்க வேற யாருக்கிட்டையாவது தனிப்பட்ட முறையில் கேட்கறதோட சரி. இது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே தெரிந்த தகவல்கள், அதை வந்து வழக்கறிஞர்கள்ட்ட தான் வாங்கணும். அதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமா? ஒன்றும் இல்லை, அதாவது இவங்க இந்த சொத்து சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் வழக்கறிஞர் வசம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தா போதும். அதில் வந்து அவங்க சரிபார்த்து அதற்கான வழக்கறிஞர்களுக்கான கருத்துரைன்னு கொடுப்பாங்க. அந்த ஒப்பீனியனை வைத்து தான் நீங்கள் சொத்து வாங்கலாமா வேணாமான்னு பார்க்க முடியும். ஓகே, சின்னதாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சொத்து வாங்குறீங்கன்னு வைங்களே, இதோடைய முழுமையாக யாருக்கிட்ட இருந்து யார் வாங்கினாங்க, தாய் பத்திரம், இதில் ஏதேனும் வந்து ஒரு ரெவென்யூ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, இது முழுமையாக ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த சொத்து சம்பந்தமான அனைத்து ஆவணங்களும் அதில் வரும். அதில் வந்து எழுத்துப்பூர்வமாக என்னென்ன ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம், பத்திரப்பதிவு துறையிலையும் வருவாய்த்துறையிலும் இருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் வழக்கறிஞர் சரிபார்த்து அதற்குரிய ஒரு லீகல் ஒப்பீனியன் ரிட்டனாக கொடுப்பாரு. இது இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த சொத்து அவங்க வழக்கறிஞர்களாக நம்ம நீண்ட காலமாக அந்த அனுபவத்தில் உங்களுக்கு அந்த சொத்து வாங்கலாமா என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இதை தவிர்த்துட்டு மக்கள் என்னன்னா அந்த முதல்ல சொத்தை வாங்கிட்டு அதன் பிறகு ஏதேனும் பிரச்சனைனா வழக்கறிஞர்களையோ மற்ற சிவில் நீதிமன்றங்களையோ தாமதமாகிறதா சொல்றாங்க. நம்முடைய புதுயுகம் சட்டம் ஒரு வகுப்பறை நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக நம் மக்களுக்கு சொல்வதெல்லாம் வழக்கறிஞர்களிடம் நியாயமான கட்டணத்தை கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறது நல்லது. ஓகே சார், தேங்க்யூ சார். கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ ஜெயகண்ணன் சார், தேங்க்யூ காங்காதரன் சார். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.